ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படிலாம் எப்படி இருக்கீங்க? ஃபைனலி அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படம் பார்த்தாச்சு. இந்த படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த படம் எப்படின்னா, இந்த படம் வந்து ஜேம்ஸ் கேமரன் அவரோட ஸ்டைலில் சூப்பராக எடுத்துருக்கார். அதாவது இந்த படம் மிகப்பெரிய விஷுவல்ஸோடையும் கண்ணாடி போட்டு பார்க்கறது இதுக்கு பாருங்கள், வேறு லெவலுங்க படம். இந்த மாதிரி படம் தான் ஐமேக்ஸில் தான் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த படத்துக்கு இந்த படம் ஸ்டோரி எப்படி, இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. அவருடைய அவதார் வே ஆஃப் வாட்டர் படத்துலையும் அதே இந்த அவதார் 1 எல்லாமே சிம்பிள் ஸ்டோரியாக தான் இருக்குது. பட் விஷுவல் ஸ்டைலில் வேறு லெவலுங்க. அந்த நெருப்பு அப்படியே மூஞ்சியில் அப்படியே கிளாஸை பார்க்கும்போது அப்படியே ப்ளூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சிங்க. வேறு லெவலுங்க வரும். இந்த ட்ராகன் அப்படியே பறந்து ஓடுறது, நெருப்பு இந்த மேலேருந்து தண்ணியில் குதிக்கிறது, அந்த தண்ணி மூஞ்சில் தெளிக்கிறது, அப்படியே அந்த கிளாஸ் கொடுக்குற வைப்பு வேறு லெவலுங்க. நான் ஃபஸ்ட்டு படத்தையும் தேட்டர்லாம் பார்த்தேன். இப்போ 3வது படத்தையும் தேட்டரில் பார்க்கப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு விக்கிபீடியா அக்கார்டிங் டு ஒரு 400 மில்லியன் பட்ஜெட்டு அதுக்கேற்ற ஓடுத்தினாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜேம்ஸ் கேமரன் இதுக்கப்புறம் படம் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா நிறையா நியூஸில் விட வந்துட்டுருக்கு. இதான் கடைசி படம். இதோட பக்கா ட்ரையாலஜி. ஃபஸ்ட்டு படம் 2.9 பில்லியன் வேர்ல்டு வைடெலாம் வசூலாச்சு. செகண்ட் பார்ட் 2.3 பில்லியன். இந்த தேர்ட் பார்ட்டு கண்டிப்பாக ஒரு 2 பில்லியன் அடிக்கும். ஏன்னா அது வந்து ஃபைனல் பார்ட்டு ட்ரையாலஜி. ஜேம்ஸ் கேமரன் இருக்கப்போ படம் எடுக்க மாட்டேன்றாரு சொல்கிறாரு. அதனாலே இந்த படம் ஒருத்தினாங்க. 1 டைம் வாட்சபிள் மூவினா, செகண்ட் டைம் கூட பார்க்கலாம். நல்ல படம் தான். அந்த விஷுவலுக்காகவே இந்த படத்தை ஐமேக்ஸில் பார்க்க வேண்டிய கண்டிப்பான ஒரு படங்க அது. அந்த படம் வந்து விஷுவல் ஸ்டைலில் செம்ம ஸ்ட்ராங். ஆனால் ஸ்டோரி வைஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. பட் ஒர்த்துனா இந்த படம். இந்த படம் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. அப்புறம் வந்து சாம் வாஷிங்டன் அப்படின்னா அந்த இது கேரக்டர் வந்து வச்சுருக்குது. அதை அவரு நல்லாவும் பண்ணியிருந்தார். அப்புறம் வந்து ஸ்டோரி வைஸ் சிம்பிளாக இருந்தாலும் அவர் வந்து நிறைய பண்ண விஷயத்தில் படம் சூப்பராக இருந்ததுங்க. அதனாலே இந்த படத்தை நல்லா ஒர்த்தான ஒரு படம் தான். இந்த படத்தை வந்து கூட தேட்டரில் பார்த்தேன். செம்ம பேக்கோட இருந்தது. அதனால நான் இப்போ ரிவ்யூ போட்டிருக்கேன். இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ. என்ன பொறுத்தவரை இந்த படம் பக்காவான சூப்பரான ஸ்டேஜ் தான். ஏன்னா அந்த ட்ரையாலஜிலேயே இது வந்து ரொம்பவே பெட்டரான படம்னு சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு படத்தோட. ஆனால் ஓகே. பட் இந்த விஷுவல்னால் இந்த படம் வந்து நான் வந்து 5க்கு 5னே கொடுக்கலாம். அந்தளவுக்கு இருந்தது விஷுவல் என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்டோரி வைஸும் நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் வந்து 5/4.9 கொடுப்பேன். படம் சூப்பரான படங்க. யாராவது இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறீங்களோ மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தெரிஞ்சு இந்த படம் வந்து இன்னும் ஒரு 3 பாட்டு 2031, 35, 36 மாதிரி இருந்தது. அவர் வந்து இதோட வந்துட்டார். இதான் கடைசி படம் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லலை, சொல்லிட்டு தான். அதனால் அந்த படத்துக்கு கடைசி படம்னால அந்த படத்துக்கு செம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆகி போகுது. அதனால இந்த படத்துக்கு செம்மையான ஒரு க்ரௌடு. இந்த படத்துக்கு விஷுவல்னாங்க மிகப்பெரிய பலமே. விஷுவல்லாம் பின்னிட்டாங்க. இந்த நெருப்பு, அந்த வாட்டர் ஃப்ளோ,
எவ்வளோ ஒரு விஷயம் ஜேம்ஸ் கேமரன் பக்காவாக செஞ்சுட்டு அந்த படத்துக்கு. இந்த சாட்டர்டே சண்டேலாம் அந்த படம் வந்து செம்ம ட்ரீட்டு. அந்த அளவுக்கான ஒரு படம் தாங்க அது. இந்த படம் வந்து செம்மையான ஒரு விஷுவல் ஸ்டைல்லாம். இந்த படத்துக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸை யாராருன்னா தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.